ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு சிம்பிளாக டேஸ்டியாக எங்கள் வீட்டு ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீன் வாங்கியாச்சு, இதை இப்போ நல்லா அலசி எடுத்துக்கலாம். இது என்ன மீன் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீன் அலசியாச்சு. ஃபஸ்ட்டு நான் புளி ஊற வச்சுக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு வந்து புளி ஊற வச்சுக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு மண் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் லைட்டாக பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு கன்ஃபார்ம் சின்ன வெங்காயம் சேருங்க, அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்குற கேப்பில் நம்ம புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நான் பச்சை மிளகாவும் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். தக்காளி பச்சை மிளகா நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம புளி கரைச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். நான் உப்பு வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு உப்போட அளவு தெரியும்னா நீங்களும் வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா லேட்டாக வந்து சேர்த்துக்கலாம். 2 கரண்டி மல்லி மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து வெறும் மல்லி மாவு இல்லை, இது கூட சோம்பு, ஜீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, அப்புறம் மஞ்சள்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். 1 கரண்டி மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் காரமாக இருக்கும், ஸோ அதனால் நான் 1 கரண்டி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போகணும், ஸோ அதனால் நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு நான் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ இதில் நம்ம அலசி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். மாங்காவும் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்தா மீன் குழம்போட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மீனும் மாங்காவும் வெந்து வரட்டும். எதுக்காக லாஸ்ட்டாக மீனும் மாங்காவும் சேர்க்குறோம்னா அது வந்து ரொம்ப வேகக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். ரொம்ப வெந்துடுச்சுன்னா மீன் வந்து நல்லா உடஞ்சி போயிடும். அவ்வளோதான், சிம்பிளான டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. மீனும் மாங்காவும் கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம்னா கன்ஃபார்ம் மீன் உடஞ்சி போயிடும். இந்த மீன் குழம்பு உண்மையிலே செம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி